கடகம் வந்து பாருங்கம்மா, பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 4 பேருக்கு இறை துண்டா இருந்தாலும் அந்த இறை துண்டுல வர காசை வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்வாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி 2.5 வருஷம் கடகம் பட்ட கஷ்டம் அப்படின்றது 1 இல்ல 2 இல்லம்மா. பெரும்பாலான கடகராசி அன்பர்கள் வேலையை இழந்தாங்க. கடந்த 2.5 வருஷம் கடகம் பட்ட கஷ்டம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்திமா. இப்ப இந்த பாக்கிய சனி என்ன பண்ண போறாரு அப்படின்னா, சனி பகவான் அதிர்ஷ்ட சனியா வர்றாரு. அதாவது பாக்கிய சனியா வர்றதுனால என்னென்னத்தெல்லாம் அவங்க கிட்ட இருந்து புடுங்கினாரோ அதெல்லாம் திருப்பி கொடுக்க போறாரு. என்ன வட்டியோட கொடுப்பாரு. ஆனா கடகத்துக்கு ஒரு விஷயம் இருக்குமா, என்ன அப்படின்னா, கடகராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? பொதுவா வந்து கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாமா, சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ராசி கடகராசி. அப்ப ஜென்ரலாவே கடகராசி என்பது ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க, லவபிளா இருப்பாங்க. லவபிள்ன்ற சென்ஸ் இந்த ரிஷபம் மாதிரி ஓவர் ரொமான்டிக், கையோட கை கோத்து நடந்துனே இருக்கிறது, நின்றுனே இருக்கிறது அப்படி கிடையாது. ஃபேமிலி ஓரியன்டட். எனக்கு எங்க ஹஸ்பண்ட், நான் பிறந்ததே என் குழந்தைங்களுக்காக தான், நான் பிறந்ததே எங்க ஹஸ்பண்ட்காக தான். ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க, திருப்பி அங்கேயும் பிரதிபலன் கிடைக்கிறது இல்லை, கடகத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி மாமனார் மாமியார அப்பா அம்மா மாதிரி பார்ப்பாங்க. மாமனார் மாமியார் திருப்பி வந்து அந்த என்ன சொல்றது ஒன் வேவா இருக்கும், திருப்பி அவங்களுக்கு பாசத்தை கொடுக்க மாட்டாங்க. குழந்தை பிறந்தோடனே குழந்தை தான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்வாங்க. அந்த குழந்தையும் சொல் பேச்சு கேட்காம போறது நிறைய கடகத்துக்கு அமையும். நான் பார்த்த வரைக்கும் சில பல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா, இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா 99 பேருக்கு இது மேட்ச் ஆகும், வந்து மிஸ் ஆகும். அது வந்து மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்றத நம்ம கொண்டு போய்க்கணும். கடகம் வந்து பாருங்கம்மா, பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய இந்த என்ஜிஓஸ், சேரிட்டி, ஒரு சோஷியல் ஒர்க்ல இருக்கவங்க, இவங்க எல்லாம் பெரும்பாலும் கடகமா இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது. பாத்திருக்கேன் மேம், அவங்க வீட்டுக்கே இருக்காது, ஆனா பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டத்திலயும் கடகம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு கேட்டா ஐயோ பாவம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருணை மனசு அப்படின்றது நிறைய இருக்கும், கன்சர்ன் நிறைய இருக்கும் கடகத்துக்கு. நிறைய ஏமாற்றப்பட்டாலும் அந்த கன்சர்ன்றது உங்களுக்கு மாறாது. பெரிய பெரிய சேரிட்டியில பெரிய பெரிய வந்து பாத்தீங்கன்னா இந்த இறை தொண்டுல இருக்கவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 பேருக்கு இறை துண்டா இருந்தாலும் அந்த இறை துண்டுல வர காசை வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்வாங்க. சாப்பாடு போடுறது, அன்னதானம் போடுறது, இதெல்லாம் பெருமளவு கடகமா இருக்கும். எல்லா ஃபீல்ட்லயும் இருக்காங்க, பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி இருப்பாங்க கடகம். அவங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணுவாங்க மேம்? கடகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால நிறைய தொழில் ஒத்து வரும். டெய்லி சம்பாதிக்கக்கூடிய தொழிலும் நிறைய ஜோதிடர்களும் கடகமா இருப்பாங்க, டாக்டர்ஸும் கடகமா இருப்பாங்க. சந்திரன் அப்படின்னாலே இந்த தொழில் மெரைன் இன்ஜினியரிங் இதெல்லாம் வரும். இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியால இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் இந்த அளவுக்கு வந்து டாமினேஷனும் இந்த டிஜிட்டல் சினிமா நாடகம், அதே மாதிரி சந்திரனும் இருக்கும், புதனும் இருக்கும். இயல் இசை நாடகம் இதெல்லாம் புதனுக்கும் சேரும். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி பாக்கிய சனியா வரார். பாக்கிய சனி 9ஆம் பாவத்துல வரார். இப்ப இதுக்கு முன்னாடி 2.5 வருஷம் கடகம் பட்ட கஷ்டம் அப்படின்றது 1 இல்ல 2 இல்லம்மா. பெரும்பாலான கடகராசி அன்பர்கள் வேலையை இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க. குடும்பத்துல நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ், நிறைய பேர் டிவோர்ஸ் நோக்கி போயிட்டாங்க. ஒரு சிலர் வந்து பாருங்க ஃபேமிலிலேயே இருந்தாங்க, ஆனா பிரிஞ்சு இருந்தாங்க. இப்ப கடகம் அஷ்டமத்து சனியில நிறைய வந்து ஒரு கௌரவமான குடும்பம் இருந்துச்சு, புள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனோட ஓடி போச்சு. அது வந்து பாருங்க நம்மளுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளோட ஓடி போச்சு. அந்த தகுதி இல்லை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வசதி வாய்ப்பு ஜாதி மதம் அதை வச்சு சொல்றது இல்லை, குணம் வந்து பாருங்க ஒரு மேன்மையான குணம் அப்படின்றது இல்லாத, ரொம்ப குண அளவுல கோடிக்கணக்கா காசு கூட இருந்துக்கலாம், மனதளவுல ரொம்ப மோசமான அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸ் கூட ஓடி போனது. நிறைய கடகராசிக்கு வேலையை விட்டு தூக்கப்பட்டாங்க. 15 வருஷமா வேலை செஞ்சிருந்தாங்க, 10 வருஷமா வேலை செஞ்சிருந்தாங்க, ஒரே நாள் என்ன கம்பெனி விட்டு தூக்கிட்டாங்க, ஒரே மாசத்துல என்ன கம்பெனி விட்டு தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க, அதுக்கும் மேல உடல் ரீதியான உபாதைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தவங்க ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சிடென்ட் ஆனது, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தது, கொஞ்ச நாள் முடங்குந்து வீட்டுல, சொசைட்டில செய்யாத தப்புக்காக அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, இப்படி இந்த கடந்த 2.5 வருஷம் கடகம் பட்ட கஷ்டம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்திமா. இப்ப இந்த பாக்கிய சனி என்ன பண்ண போறாரு அப்படின்னா, உலகத்துல என்னென்னலாம் நல்லது இருக்கு அத்தனையும் கொடுக்க போறாரு பாக்கிய சனி. பொதுவாவே இந்த பாக்கியம் அப்படின்ற இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி சனி பகவான் அதிர்ஷ்ட சனியா வர்றாரு. அதாவது பாக்கிய சனியா வர்றதுனால என்னென்னத்தெல்லாம் அவங்க கிட்ட இருந்து புடுங்கினாரோ அதெல்லாம் திருப்பி கொடுக்க போறாரு. என்ன வட்டியோட கொடுப்பாரு. இன்னும் ஜாஸ்தி கொடுக்க போறாரு. அதாவது சொசைட்டில அசிங்கம் அவமானப்பட்டாங்கன்னா 200 பேர் அவங்கள பத்தி தப்பா பேசினாங்க அப்படின்னா அதுல 100 பேர் அடடா அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, நல்லா வளர்த்தாங்க பிள்ளைங்களா, அதுங்க அடகாத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க. அதுதான் நம்ம உண்மையும். கண்டிப்பா பெத்தவங்க ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. இந்த மாதிரி நிறைய பேர் கடன் வாங்கி கடனை கொடுக்க முடியாம, ஒரு கௌரவமானவங்க கடன் வாங்கி அந்த கடன் கொடுத்தவங்க ரொம்ப கேவலப்படுத்துறது, இதெல்லாம் இருக்கு.
எல்லாமே மாறிடும். எல்லாமே இந்த 2 வருஷம் மாறும். ஆனா ஒண்ணுமா, சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கணும். இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த பாக்கிய சனியா வரப்போறவர் எல்லா விதமான பாக்கியங்களும் கொடுக்குறாரு. நிறைய வந்து தொழில வந்து இழுத்து மூடினவங்க தொழில் புதுசா துறப்பாங்க. அந்த தொழில் முதல்ல இருந்ததை விட இன்னும் சூப்பர் டூப்பரா வரும். வேலையை விட்டு தூக்கப்பட்டவங்க அதே இடத்துல வேலைக்கு கூப்பிடலாம். இல்லைன்னா அதை விட ஒரு பெரிய கன்சர்ன், முன்னாடி பண்ண இவ்வளவு பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யறேன், நீ என்ன தூக்காம இருந்தா நான் அங்கேயே காலம் ஃபுல்லா குமாஸ்தாவா இருந்திருப்பேன், நீ என்ன தூக்கம்னால இப்ப எனக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி வந்து பாருங்கம்மா, எல்லாத்துலயுமே ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது கடகத்துக்கு சாலிடா உண்டுமா. 100க்கு 100 பேருக்கும் உண்டு. சுய ஜாதகத்துல சனி மட்டும் நல்லா இருந்தா சரி, 8ல இல்லாம இருந்தா சரி, முக்கியமா அப்படி என்ன சொல்லிக்கலாம். சரிங்களா, 6, 12 கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து இந்த கடகத்துல சனி பகவானோட பார்வை அப்படின்றது இருக்குல்லம்மா, 3, 6, 11 பாக்குறாரு. 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம். அவங்களுக்குள்ள ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆலமரம் மாதிரி வரும். ஏன்னா நான் வந்து நிறைய பட்டுட்டேன், நிறைய அசிங்கப்பட்டுட்டேன், நிறைய அவமானப்பட்டுட்டேன். என் புத்தி ரொம்ப தெளிவாயிடுச்சு. எனக்கு எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அந்த தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து முதல்ல இருந்ததை விட 10 மடங்கு அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நான் என்னோட இளைய சகோதர தைரியஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறதுனால இவ்வளவு நாள் என் அண்ணன் தம்பி ஸ்தானத்துல இருந்தவங்க எல்லாம் என்ன ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்ப இன்னமும் அவங்க வந்து மனசு திருந்தி வழியை வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. எனக்குள்ள ஒரு தைரியம் வருது. இது அந்த 3ஆம் பாவத்தை பாக்குறதுனால. அதுக்கப்புறம் 6ஆம் பாவத்தை பாக்குறேன். 6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம். இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு உடம்பு முடியாம எலும்பு ராட் வச்சு நான் படுத்த படுக்கையா இருந்து இதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இப்ப ராட் வச்சு நான் முடங்கி இருந்தாலும் இப்ப நல்லா நடக்கிறேன். சனியை இன்டியூஸ் பண்ணிடுவாரு, அவரே வந்து கொடுத்துருவாரு. அதை புரியுதுங்களா? அது வந்து ரோகத்தை நிவர்த்தி அப்படின்றது. ருணம் அப்படின்னா நிறைய கடை வாங்கி இந்த கோடிக்கணக்க கடை வாங்கி இந்த பல லட்சம் அடைக்கிறதுக்கான காலகட்டம். கோடிக்கணக்கையும் அடைச்சிடுவேன்னா அது சுய ஜாதகத்தை பொறுத்தது இருக்கும். பெருமளவு அடைச்சிடுவேன். எதிரிகள் எனக்கு தெரியாத நான் என்னமோ சிவனேன்னு வீட்டுக்குள்ள இருந்தா அவனுக்கு என்னமோ என்ன பார்த்தாலே பிடிக்கல. அந்த மாதிரி நேரமும் காலமும் சரியில்லைன்னு போது அந்த மாதிரி வரும். நம்ம எவ்வளவு நல்லா போனாலும் அவங்க நம்மள வந்து பகையாளியாவே பார்ப்பாங்க. அதுவும் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால இத்தனையும் நடக்கும். அது மேலமா அவர் வந்து லாபஸ்தானத்தை பாக்குறாரு. 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பாக்குறதுனால இவங்க என்ன தொழில் தொடங்கினாலும் அதுல நல்ல லாபம் அப்படின்றது கண்டிப்பா வரும். இது எல்லாமே பெரிய பிளஸ். ஆனா கடகத்துக்கு ஒரு விஷயம் இருக்குமா, என்ன அப்படின்னா எப்பயுமே மத்தவங்களும் முழுசும் நம்ப கூடாது. இது கடகம் மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கும் ஒரு ஹிடன் கேரக்டர் இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு அவங்க நல்லவங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப பட்டு நொந்து போயிட்டாங்கன்னா வேண்டாதவங்களை ஊத்தி கவுத்துருவாங்க. அது கடகத்தினோட ஹிடன் கேரக்டர். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 100ல ஒருத்தவங்களை நம்ம பார்க்க முடியும். நான் ரொம்ப பட்டுட்டேன், ரொம்ப நொந்துட்டேன், ரொம்ப வந்து வாழ்க்கையில அடிபட்டுட்டேன், நான் இப்ப ரொம்ப உஷாராயிட்டேன், அந்த மாதிரியும் நடக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஊத்தி கவுக்குறது அப்படின்றத விட அவங்க வெஞ்சன்ஸ் வைப்பாங்க. அது வந்து செய்யாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் அது நடக்கிறது 100ல 1 அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க இந்த மாதிரி காலகட்டத்துல கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இள வயசுல இருக்கவங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சனி நல்ல தனமா இருக்காரு, பாக்கிய சனி இருக்காரு, தாராளமா ஒரு திருமண வரம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா நல்ல பொண்ணு அமைஞ்சிடும். பையனா இருந்தா, பொண்ணா இருந்தா நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிடும். இந்த பொண்ணு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு வரன் அமையும். அப்படி வருங்க, சூப்பரா அமையும். எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ஒரு படி மேலேயே கூட அமையும். ஃபாரின் போனோம் அப்படின்னு பிளான் பண்றாங்கன்னா ஃபாரின் போலாம். வீசா கிடைக்கல, ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அஷ்டமத்து சனியில நான் போயிட்டு திரும்பி வந்தேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்க திருப்பி போறதுக்கே பயப்படுவாங்க. ஐயோ ஃபாரின் ஆகாது அப்படிம்பாங்க. அவங்களாம் ட்ரை பண்ணல, தாராளமா போலாம். இவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் சொல்லலாம்? பொதுவா வந்து பாருங்கம்மா, கடகம் ரொம்பவே நல்லா இருக்கு, பாக்கிய சனியா இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க அஷ்டமத்து சனியில இருந்து வெளியே வராங்க அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு திருநள்ளாறுல நேரா போயிட்டு சனீஸ்வரனை மட்டும் பார்த்துட்டு வந்துடக்கூடாதுமா. திருநள்ளாறு நம்ம போறோம் அப்படின்னாலே தர்பாரண்யேஸ்வரர் அங்க இருக்க ஈசனை பார்க்கணும். ஈசனை பார்த்துட்டு ஈசனை சுத்தி வரணும். சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நல தமயந்தி சரிதம் வரைபடமா போட்டிருப்பாங்க. நீங்க போயிருந்தா தெரியும், போயிருக்கீங்கல்லம்மா. அந்த வரைபடத்தை பார்த்துட்டே போகணும். அந்த படம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை பார்த்துட்டே போகணும். பாக்குறது நல்லது. பொதுவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்பிகையை பார்த்துட்டு சனி பகவானை வந்து சேவிச்சுட்டு வந்துடணும். இந்த ஒரு பரிகாரம் போதுமா. அதுக்கும் மேல இவங்க வந்து பாருங்க, வாரந்தோறும் சோமவாரம் திங்கட்கிழமை சிவனை போய் வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப நல்லதுமா. இது வாழ்க்கைக்குமான பரிகாரம். ஓகே மேம்.